Hi, hello, welcome back. AJ Vlog. இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா வெண்டைக்காய் சிப்ஸ். அது எப்படி செய்யறதுன்னு ஃபுல் டீடைலா வீடியோல பார்க்கலாம் வாங்க. இப்போ சிப்ஸ் எவ்வளவு வெண்டைக்காய்னாக்கா ஒரு 1/4 கிலோ வெண்டைக்காய் எடுத்துங்க. எடுத்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி கட் பண்ணிங்க நீட்டா. ஒரு 2 டேபிள் ஸ்பூன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு. அப்படியே போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிங்க கூடவே அது கூடவே ஒரு ஸ்பூனு அரிசி மாவு மிக்ஸ் பண்ணுங்க. அது கூடவே தேவையான அளவுக்கு காரம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ காரம் அது மிக்ஸ் பண்ணிங்க. அப்படியே ஜஸ்ட்டு போட்டு நீங்கள் இப்படி டேப் பண்ணி இருந்தாகவே ஆல்மோஸ்ட் எல்லாம் மிக்ஸ் ஆகும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கின்னு உங்களுக்கு இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கின்னு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு தனியாத்தூள்லாம் ஆட் பண்ணிங்க. ஒரு அரை ஸ்பூன் கூட கம்மி தான், சும்மா கொஞ்சம் டேஸ்ட்டு. இது கூட ஒரு டேபிள் ஸ்பூனு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிங்க. நல்லா கிறிஸ்பியாக வரும். ஆட் பண்ணி ஒரு 15 மினிட்ஸு ஊற வச்சுருங்க. எண்ணெய் ஆல்ரெடி நம்ம ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கிறோம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு. இதே மாதிரி நீங்களும் ஃப்ரீ ஹீட் பண்ணிங்க. வாங்க அடுத்து நல்லா இது மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணியிருக்கேங்க. உங்களுக்கு கம்ப்ளீட் வெந்துடுச்சுனாக்கா அந்த கொதிக்கிறது அந்த எண்ணெய் கொதிக்கிறது அந்த சலசலப்பு ஸ்டாப் ஆகிடும். அப்போ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வெந்துச்சு பாருங்கள். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆகிடுது. உங்களுக்கு அங்கே அந்த பாயில் ஆகட்டும் ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் நல்லா வெந்திருக்குதுன்றதுக்கான அறிகுறி. ஓகே, பாருங்கள். இது மாதிரி கம்ப்ளீட்டாக நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா நீங்கள் எடுத்துருங்க. எடுத்து ஃபேமிலியோட ஃபைனல் அவுட்புட் எப்படி வந்திருக்குன்னு காட்டுறோம். ஃபைனலாக பாருங்கள். பக்கோடா வித் தோசை கூட ரெடி ஆயிடுச்சு. ஃபுல்லாக சாப்பிடுங்க ஃபேமிலியோட. நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க, ட்ரை பண்ணுங்க. இல்லாம புகைப்படம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த பெண்ணோட அடையாளம் இன்னைக்கு வரைக்கும் It's for me. It's for John. செம்மையா என்ஜாய் பண்ணுறோம், நாக் அவுட் பண்ணுறோம், என்ஜாய் பண்ணுறோம். இந்த ஊறுகாய் அப்படியே இதில் கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் போட்டுருந்தேன்னா. தேங்க்யூ, பாய்.